மனுக்களை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்போம். தமிழக அரசு தரப்பில் வேறு என்னென்ன கோரிக்கைகள் இந்த விவகாரத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? வெங்கடேசன். வணக்கம் காயத்ரி. வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் தமிழக சட்டத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டன. இதுபோல பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் சார்பில் மேல்முறையீடு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனுக்கள் இன்று இறுதி விசாரணைக்காக தற்போது நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தற்போது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அவர் வாதங்களை முன்வைக்கும் போது மிக முக்கியமாக தமிழகத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள பிற்படுத்தப்பட்ட 48 சமூகங்களுக்கும் சீர்மரபு பிரிவைச் சேர்ந்த 68 சமூகங்களுக்கும் 20% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேல்முறையீடு மனுக்களை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்ற யோசனையை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதிகளே மிக ஆச்சரியத்துடன் இன்னும் வாதங்களையே முன்வைக்கவில்லை, அதற்குள் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற கோருகிறீர்களே என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளனர். மேலும் அவரது வாதத்தில் தமிழகத்தின் 69% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து அந்த சட்டம் என்பது அரசியல் சாசன சட்டத்தின் 9வது அட்டவணையின் கீழ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் உள்ஒதுக்கீடுக்கும் பொருந்தும். மேலும் தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை 3 பிரிவுகளாக பிரித்து 20% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற வாதங்களை முன்வைத்த போது நீதிபதிகள் தமிழகத்தின் 69% இடஒதுக்கீடு சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன்வைத்தனர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரும் இந்த உள்ஒதுக்கீடு கேட்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்து அதற்கான பதிலை தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதங்களின் போது தற்போது பதிலாக எடுத்து வைத்து வருகிறார்.